வாங்க வாங்க, இன்னைக்கு ஒரு அழகான கதையை கேட்கலாம். ஒரு பசுமையான கிராமத்துல 5 சின்ன நண்பர் குழந்தைகள் இருந்தாங்க. அஜய், லதா, கார்த்தி, நிதின், பூஜா. பள்ளி முடிஞ்சதும் எல்லோரும் சேர்ந்து அருகிலுள்ள தோட்டத்துல விளையாடுறது தான் அவர்களோட தினசரி சந்தோஷம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துல இருந்த ஒரு பெரிய மாமரத்தை குழந்தைகள் கவனிச்சாங்க. ஐயோ, மரம் முழுக்க மாம்பழங்கள், பச்சை மஞ்சள் எல்லாமே நல்லா பழுத்து தொங்குச்சு. அத பார்த்ததும் பூஜா குதிச்சு, இத்தனை மாம்பழங்களா, நமக்கெல்லாம் போதுமே என்ன சொன்னா. உடனே அஜய் தைரியமா, நான் மரத்துல ஏறுறேன் என்று சொல்லி மெதுவா மரத்துல ஏறினான். கார்த்திக் கீழே நின்னு விழுந்த மாம்பழங்களை பிடிச்சான். லதா, நிதின், பூஜா எல்லோரும் சேர்ந்து ஒரு கூடையில சேகரிச்சாங்க. சில நிமிஷத்துல கூட முழுக்க மாம்பழங்கள் தான். அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. அப்போ நிதின் மெதுவா சொன்னா, mangoes are like little suns that bring us together. Each one is different, but they all taste like happiness. ஒவ்வொருத்தருக்கும் சமமான அளவுல மாம்பழங்களை கவனமா பிரிச்சாங்க. அப்புறம் மிச்சம் இருந்த சில மாம்பழங்களை அருகில் இருந்த ஒரு ஏழை பாட்டிக்கு கொடுத்தாங்க. பாட்டி கண்களில் சந்தோஷ கண்ணீர். நல்ல பிள்ளைகள்டா என்ன அவர்களை கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ணினான். அந்த நாள்ல குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டாங்க. பகிர்ந்தா சந்தோஷம் அதிகமாகும், பிறருக்கு உதவினா மனம் நிறையும். அதனாலதான் குழந்தைகளே, நல்ல மனசும் பகிர்வும் இருந்தா வாழ்க்கை எப்போதும் இனிப்பா இருக்கும்.